Hey beautiful souls, hope you are doing good. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ரீடிங் ரொம்ப இன்டென்ஸாக இருக்க போகுது. உங்கள் மனசுக்குள்ளே யாரோ ஒரு பர்சனை பற்றின நினைப்பு அதிகமாக ஓடிட்டு இருக்குல்ல. உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன, அவங்க உங்களை பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். காய்ஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் த ரெஸ்ட் take what resonates and gently leave the rest behind. நிறைய பேர் அன்வான்ட் கமெண்ட் பண்ணுறீங்க. ரெசனேட் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. எந்த கம்பல்சனும் இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னு. ரெசனேட் ஆகிற வியூவர்ஸ் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். அன்வான்ட் கமெண்ட் பண்ணி பார்க்குற மற்ற வியூவர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். நான் அடிக்கடி சொல்கிறது தான், இப்போவும் சொல்கிறேன், இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் and gently leave the rest. Here the vibe is 4 of wands, the judgment. Okay, first இந்த ரெண்டு கார்டை நம்ம பார்த்துடலாம் என்ன எனர்ஜி கொண்டு வந்திருக்குன்றது. ஓகே, 7 ஆஃப் வாண்ட்ஸ் இது வந்து உங்கள் பர்சனோட ஹிடன் ஸ்ட்ரகிளில் ரெப்ரசன்ட் பண்ணது. இந்த 7 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கிறது என்ன சொல்லுது, என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, உங்கள் பர்சன் இப்போது ஒரு டேர்னிங் பாயிண்டில் இருக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளே உங்களை பற்றின ஒரு நினப்பு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் வெளியில் வந்து காட்டாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்குறாங்க. கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்குது. சில எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. மேபி ஃபேமிலி ப்ரெஷர் அவங்கள தடுக்கலாம். உங்ககிட்ட பேசணும்னு தோணும்போது எல்லாம் இப்போ வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு அவங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கிறாங்க. ஆனால் அது உங்கள் மேலே இருக்கிற கோவமோ இல்லை உங்கள் மேலே லவ் இல்லைன்ட்டு அர்த்தம் இல்லை. ஸ்டில் தே ஆர் மிஸ்ஸிங் யூ. உங்களை மிஸ் பண்ணுறதுனால வர ஒரு ஸ்ட்ரகிள் தான் அவங்களுக்குள்ளே இந்த ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட்டை கொடுத்துட்ருக்குது. பர்சனுக்கு உங்கள் மேலே அன்கண்ட்ரோல்டு தாட்ஸ் இருந்தாலும் அவங்க அதை வெளியே காட்டாமல் ஒரு வால் கட்டி வச்சிட்ருக்குறாங்க. ஒன் இஸ் ஸ்டாப்பிங் தம் அண்ட் சேனலிங். இல்லைன்னா அவங்க இப்போது பேசினா கரெக்டாக இருக்குமான்னு யோசிக்கிற ஒரு டிஃபென்சிவ் ஜோனில் இருக்கிறாங்க. பட் அவங்க உங்களுக்காக ஃபைட் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் ஜட்ஜ்மெண்ட் வி ஹாவ். ஜட்ஜ்மெண்ட்டுன்றது என்னென்னா த பிக் ரியலைசேஷன். உங்கள் பர்சனோட பிக் ரியலைசேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கார்டு வந்து இந்த ரீடிங்கோட டேர்னிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாமே. யூனிவர்ஸ் இப்போது அவங்கள அவேக்கனிங் பண்ணிகிட்ருக்குது, தட்டி எழுப்பிட்டுருக்குது. அவங்க இப்போ ஒரு பெரிய ரியலைசேஷனில் இருக்கிறாங்க. என்ன தான் சண்டை வந்தாலும், என்ன தான் கேப் இருந்தாலும், நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியலன்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. தே ஆர் ரியலைசைசிங். இது ஒரு ரீபத் மாதிரி. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச் வரப்போகுது. ஒரு செகண்ட் சான்ஸ் உங்ககிட்ட வரப்போகுது. அவங்களே தான் உங்ககிட்ட மனசு விட்டு பேச போகிறாங்க. அதனால் என்னென்னா நீங்கள் அவங்கள சாய்ஸ் பண்ண வேண்டாம். உங்களோட சைலன்ஸ் மேபி ஒரு சில நோ கான்டென்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு பாசிட்டிவ் தான். இது வந்து பனிஷ்மெண்ட் இல்லை. உங்களோட சைலன்ஸ் வந்து அவங்கள வந்து உங்கள் பக்கம் வர வச்சுட்டு இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சைலன்ஸாக அமைதியாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட சைலன்ஸ் வந்து பிரேக்கப் ஆகும். யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. மேபி ஒரு சிலர் வாழ்க்கையில் பெட்ராயல் நடந்திருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்றுக்காக உங்களை விட்டுட்டு அவங்க போயிருக்கலாம் இல்லையா. அது தப்பு. அவங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கான ரீசன் அதெல்லாம் யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலியமாக அவங்க செஞ்ச தப்பு, உங்ககிட்ட இருக்கிற குட் திங்ஸ், அப்புறமா எதுக்காக விட்டுட்டு போனாங்களோ அங்கே இருக்கிற நெகட்டிவிட்டியை யூனிவர்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அவேக்கனிங் போயிட்டுருக்குது. அதனால் நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் சைலன்ஸாக இருந்தால் போதும். அவங்க உங்ககிட்ட வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்சோ இது வந்து ஒரு ரீயூனியன் கார்டுன்னு கூட வச்சுக்கலாம். இது செகண்ட் சான்ஸ்க்கான கார்டு. பாஸ்டில் நடந்த சண்டைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அவங்க மனசுக்குள்ளே இப்போ நீங்கள் தான் இருக்கிறீங்க. தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹாவ் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ்.
இது வந்து த ஃபைனல் ரிசல்ட் கார்டுன்ட்டு வச்சுக்கலாம். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்கிறது வீவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபைனல் அவுட்கம். அவங்க உங்கள வெறும் க்ரஷ்ஷாக மட்டும் பார்க்கல. உங்கள ஒரு லைஃப் லாங் பார்ட்னர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மெட்டீரியலாக பார்க்குறாங்க. அவங்க உங்ககிட்ட வரும்போது ரொம்ப மெச்சூராக ஒரு சாலிட் கமிட்மெண்ட்டோட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு செக்யூர் லைஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சாலிட் கமிட்மெண்ட்க்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு செக்யூர் லைஃப் கொடுக்க அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. பென்டக்கிள் எனர்ஜி கொஞ்சம் ஸ்லோ, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி உங்கள் பர்சன் இப்போ அவங்களோட கெரியர் இல்லைன்னா மணி மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அவங்களோட லாங் டேர்ம் கோல் நீங்கள் தான். ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்ம செட்டில் ஆகிட்டோன்னா அவங்கள ரீச் பண்ணலாமேன்ட்டு யோசிக்கலாம் மேபி. அவங்க உங்ககிட்ட வரும்போது ஹாய் பாய்ன்னு வர மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் லைக் மேரேஜ் ப்ரொப்போசல் அந்த மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபோக்கஸ் அதை காமிக்குது. மேபி அவங்க உங்களை எப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் கனெக்ஷன் கொடுக்கலாம். அவங்களோட சோலரை ஆஃபர் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பாஸ்ட்டில் என்னென்ன அவங்களுக்கு செஞ்சீங்களோ குட் திங்ஸ் எல்லாம், உங்களோட ஸ்டேபிள் நர்ச்சரிங் கைண்ட் ஆஃப் லவ், அந்த கேரிங் எல்லாம் இப்போது திரும்பி வந்தால் நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் பர்சன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க இப்போ சைலண்ட்டாக இருந்தாலும் பேக்ரவுண்டில் உங்களுக்காக ஒரு சாலிடான ஃப்யூச்சரை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சக்ஸஸ் ரீடிங்குன்னு தெரியுது. காய்ஸ், இது எல்லாத்துக்கும் ரெசினேட் ஆகணுன்ட்டு இல்லை. ரெசினேட் ஆகுறவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க. வேண்டாத கமெண்ட் பண்ணாதீங்க. ஜோடியாக் சைன் வந்து ஆரிஸ், லியோ, சாகிட்டோரியஸ், ஃபயர் எனர்ஜி, தென் ஸ்கார்பியோ, லிப்ரா, டேரஸ் ஆர் விர்கோ. தென் ஆல்ஃபாபெட்ஸ் வந்து ASRKMJLV. டைம் லைன் வந்து ஒரு சிலருக்கு 7 to 7 வீக்ஸ் மேல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பென்டக்கிள் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ. அதனால் டோன்ட் லாஸ் ஹோப் காய்ஸ். யூனிவர்ஸ் உங்களுக்காக பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுட்டு இருக்குது. எல்லாம் நல்லதே நடக்கும். ஸ்டே பாசிட்டிவ். ஸோ கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்கிறதுனால அல்டிமேட்டாக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செட்டில் லைஃப்பில் தான் முடியுன்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் க்ரோத். மேபி ஒரு சிலர் உங்களோட செல்ஃப் க்ரோத் அண்ட் செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த எனர்ஜி அவங்கள வந்து உங்கள் பக்கம் பார்த்து அட்ராக்ட் பண்ணி வர வச்சிட்ருக்குது. ஓகே, இடன் ட்ரூத் ஒராக்கிள்லேருந்து உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்றத பார்க்கலாம். வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிற அந்த ஹிடன் ட்ரூத் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ திங்க் யுவர் பர்சன் அண்ட் தேர் நேம். The card drawn is you were the best thing in my life. ஓகே, அடுத்தது என்னன்றதை பார்க்கலாம். I wish I had treated you better. ஓகே, இந்த 2 கார்டும் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். கைஸ், இந்த கார்டு வந்து ஒரு ரியலைசேஷனை பண்ணுது பாருங்கள். அவங்க லைஃப்பில் வந்து பெஸ்ட் பர்சன் நீங்கள் தான்றதை அவங்க யோசிச்சுட்ருக்குறாங்க. ரெக்ரெட், அதாவது என்னென்னா சரியாக பேசாமல் விட்டுட்டோமோ, உங்களை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோமோன்னு அவங்க இப்போது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. இந்த சேஞ்ச் வந்து இந்த கார்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் கூட கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்ன மாதிரி இந்த கில்ட் தான் அவங்கள உங்ககிட்ட திரும்ப வர வைக்க போகுது. வெறும் ஆக்ஷன் இல்லை, உங்கள் மேலே உள்ள உண்மையான ரெஸ்பெக்ட் இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. உங்களோட வேல்யூ வந்து இப்போ தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த வாட்டி உங்கள் பர்சன் வந்தால் டெம்ப்ரவரியாக வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் ஃபீலிங், அவங்களோட ப்ரைட், ஈகோ அதெல்லாம் ஃபைட் பண்ணி அதெல்லாம் டிஃபீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு லாங் டேர்ம் ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பழைய பேட்டர்ன் ரிப்பீட் ஆகாது. ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்க உங்கள் பர்சன் ரெடியாக இருப்பாங்க.
அவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து யூனிவர்ஸ் கொடுத்துட்ருக்கு. அவங்க உங்கள ரியலைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் அவங்க லைஃப்பில் செஞ்ச அந்த நல்ல விஷயங்களெல்லாம் நினச்சி ரியலைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள சேர்ஸ் பண்ண வேண்டாம். யூனிவர்ஸ் வந்து சொல்லுது அவங்கள சேர்ஸ் பண்ண வேண்டாம். திங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகட்டும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் சொல்லுது. காய்ஸ், உங்கள் பர்சன் இப்போ அவங்களோட தப்பை ரியலைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்கள் மேலே இருக்கிற அந்த லவ்வை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கீப் யுவர் வைப்ரேஷன் ஹை. நீங்கள் ரெடியா இல்லை கமெண்ட் நீங்கள் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க ரெடியான்னு முதல்ல பாருங்கள். அந்த பாஸ்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கங்க. That's the energy I am channeling here for today, guys. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. மேபி இந்த ஹிடன் ட்ரூத் ஒராக்கல் வந்ததுனால இன்னைக்கு இது ரீடிங் கொஞ்சம் நல்ல ரீடிங்காக தான் தெரியுது. காய்ஸ், அகெயின் நான் சொல்கிறேன், பார்க்குற எல்லாத்துக்கும் இது ரெசினேட் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களோட இன்ட்யூஷன் இந்த ரீடிங் ஓகே இதை பார்க்கலான்னு சொல்லுச்சுன்னா தாராளமாக பாருங்கள். இல்லாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. அடுத்த வீடியோவை பாருங்கள். மேபி அது உங்களுக்கானதாக இருக்கலாம். ஆல்ஃபாபெட்ஸ் வந்து உங்கள் பேரில் இல்லாட்டி அவங்க பேரில் ரெசினேட் ஆகிருக்கலாம். அதே மாதிரி ஜோடியாக் சைன் உங்களோட பேரில் உங்களதோ இல்லை அவங்களதோ ரெசினேட் ஆகிருக்கலாம். அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து 111 அண்ட் 555. ஏன்னா நியூ பிகினிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் டேக் வாட் ரெசினேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.